செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கும் நீங்க உங்க சூழ்நிலை நிமித்தமாக, நெருக்கடிகள் உபத்திரவங்களை நிமித்தமாக நீங்க இருக்க வேண்டிய இடத்தை விட்டு ஓடி ஒளிந்து கொண்டு யாருமே உங்களை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு எனக்கு பிரச்சனையே வேண்டாம், எல்லாரும் என்னை அவமானப்படுத்துறாங்க, எல்லாரும் என்னை வெட்கப்படுத்துறாங்கன்னு சொல்லி நீங்க இருக்கிற இடத்த, உங்களுக்குரியதான இடத்தை விட்டு நீங்க வேற இடத்துல நீங்க புலம்பெயர்ந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்கன்னா, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தான் வாக்கு கொடுக்கிறார். நீ எந்த இடத்துக்கு போனாலும் நான் உன் கூட இருந்து நான் உன்னை கனப்படுத்துவேன். நீ உன்னுடைய தேசத்துக்கு திரும்ப வர வரையில நான் உன்னை காப்பாற்றுவேன்னு ஆண்டவர் சொல்கிறார். அன்றைக்கு ஈசாக்குக்கு வாக்கு கொடுத்த தேவன் ஆதியாகமம் 28 சொல்கிறது, நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார்னு வேதவசனம் இப்படியாக சொல்கிறது. இன்றைக்கும் நீங்க இருக்க வேண்டிய இடத்துல இல்லாம பிரச்சனை நிமித்தமாக, உபத்திரவத்தின் நிமித்தமாக, இல்ல சத்துருக்களின் போராட்டங்களின் நிமித்தமாக நீங்க இருக்க வேண்டிய இடத்தை விட்டு வேறொரு இடத்துல நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? ஆனா கர்த்தர் உங்களை திரும்பி உங்க தேசத்துக்கு, உங்க இடத்துக்கு உங்களை வர பண்ணுவார். நீங்க எந்த இடத்துல நீங்க ஒரு காலத்துல நீங்க கனப்படுத்தப்பட்டீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை திரும்பி வர பண்ணி கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். ஏன்னா அவர் உங்களுக்கு சொல்லுகிறத, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லைன்னு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அதனால ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள் எல்லாவற்றையும் உறுதியாக பற்றி கொள்ளுங்க. கர்த்தர் நிச்சயமாக அவர் சொன்ன வார்த்தையை காப்பாற்றி உங்களை மீண்டுமாக கனப்படுத்துவார். God bless you.